லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தோம். சென்டர் ஆஃப் மாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிகல் சிஸ்டம், 3 பார்ட்டிகல் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குலாம் வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ்லேயே வந்து கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து பார்ப்போம். சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு 2 பார்ட்டிகல் சிஸ்டம்னு நம்ம என்ன சொல்லுவோம், 2 மாஸ் இருக்கு, இது வந்து சும்மா இதுதான் வந்து 2 பார்ட்டிகல் சிஸ்டம் அப்படின்னு. 3 பார்ட்டிகல் சிஸ்டம்னா 3 மாஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஒரு சாலிடான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மாசஸ் வந்து இருக்கு. 2 பார்ட்டிகல் சிஸ்டம் 3 பார்ட்டிகல் சிஸ்டம் சொல்ல முடியாது, இது வந்து இன்ஃபைனைட் பார்ட்டிகல் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இது கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஸ்க், அதாவது ஒரு சர்க்குலர் டிஸ்க் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். என் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்கு. அதே மாதிரி ஒரு பிளேட்டு, ஒரு ராடு எல்லாமே வந்து கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த் அப்படின்னு நான் சொல்றேன். மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த். அப்புறம் என்ன அர்த்தம்? லென்த் வைஸா மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது உங்களுடைய மாஸ் வந்து இப்படி லீனியரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, இது மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த். ஒரு ரிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த் தான். அதாவது இப்போ ஒரு ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இதுவும் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த் தான். இதை நீங்க கட் பண்ணீங்கன்னா திரும்ப இதே மாதிரி ராடு தான் வரும். ஓகே, ஆர்க் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த் தான். இதுவும் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் மாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ராடு எடுத்துருக்கோம்ல, இந்த ராடை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மாசஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மாசு, இது ஒரு மாசு, இப்படி நிறைய சின்ன சின்ன மாசஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாசஸ் வந்து நான் ப்ராப்ளம் பண்ணும்போது இப்படிதான் பண்ணுவேன். இது வந்து டிஎம் அப்படின்னு சொல்லி சின்ன மாஸ், மொத்த மாஸ் வந்து எம், இந்த மாஸ் வந்து டிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ற கண்டுபிடிக்கலாம். இந்த சின்ன மாசுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஹோல் மாஸுக்கு வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ இதுல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். லீனியர் மாஸ் டென்சிட்டி இது ஏற்கனவே நம்ம வந்து லாஸ் ஆஃப் மோஷன்ல ரோப் ப்ராப்ளத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னா இப்போ யூனிஃபார்மா இதுல மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுல வந்து மொத்த லென்த் வந்து எல், இதனுடைய மொத்த மாஸ் வந்து கேபிட்டல் எம். அப்போ இதனோட லீனியர் மாஸ் டென்சிட்டி லாம்டா இஸ் ஈக்குவல் டு மொத்த மாஸ் டிவைடட் பை மொத்த லென்த். இவ்வளவு லென்த்துக்கு இவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், லாம்டா. இப்போ எனக்கு இந்த சின்ன மாஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன். இப்போ இந்த சின்ன மாஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறோம்னா அந்த லாம்டாவால மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த சின்ன மாஸ் டிஎம் அப்படிங்கிறது வந்து நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா லாம்டா மல்டிப்ளைடு பை இதனுடைய லென்த் வந்து நான் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். டிஎக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றது. ஓகே, அதாவது எம் பை எல் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்பயுமே மறக்கக்கூடாது. லீனியர் மாஸ் டென்சிட்டி லாம்டா இஸ் ஈக்குவல் டு எம் பை எல். அதை வச்சு நம்ம சின்ன மாஸுக்கு லாம்டா அந்த லீனியர் மாஸ் டென்சிட்டியால அந்த லென்த்தை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மாஸ் வந்து கிடைச்சிடும். ஓகே, இது ஒண்ணுமே இல்லை, ரேஷியோ தான். இவ்வளவு லென்த்துக்கு இவ்வளவு மாஸ் இருக்கு, அப்ப டிஎக்ஸ் லென்த்துக்கு எவ்வளவு மாஸ் இருக்கும், டிஎம் இருக்கும். ஸோ அந்த டிஎம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாம்டா டிஎக்ஸ், அவ்வளவுதான், சிம்பிளா. ஓகே, இப்போ இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம்.
இந்த L லென்த்துக்கு M மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ இந்த dx லென்த்துக்கு dm மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இந்த dm மாஸ் வந்து நம்ம லீனியர் மாஸ் டென்சிட்டி டேர்ம்ல எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ dm இஸ் ஈக்குவல் டு லாம்டா dx அல்லது m/l dx அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த், அதனால தான் நம்ம லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ இதே இது மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்கொயர் பிளேட் எடுத்துக்கலாம். சர்ஃபேஸ் முழுக்க மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் எடுத்துக்கலாம், சர்ஃபேஸ் முழுக்க மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதே இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், சர்ஃபேஸ் முழுக்க மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகே, இது ஃபுல்லாக நம்மளுக்கு மாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் சர்ஃபேஸ். அப்போ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொன்னது மாதிரி இங்கே வந்து சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் மாஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், which is sigma equal to mass by area. இப்போ இதில் நான் ஒரு சின்ன ஏரியா வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த டிஏல வந்து எவ்வளோ மாஸ் இருக்க போகுது, டிஎம் மாஸ் இருக்க போகுது. இந்த டிஎம் மாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிஏ, அவ்வளோதான், சிக்மா டிஏ. ஓகே, ஸோ இது வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து உங்களுக்கே தெரியும் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் வால்யூம் வந்து பார்க்க போகிறோம். மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் வால்யூம். வால்யூம் வால்யூம்னா என்ன வேணா இருக்கலாம், ஒரு ஸ்பியரா இருக்கலாம், ஒரு கியூபாய்டா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். So this is sphere. அதே மாதிரி கியூபாய்டு, கோன் எல்லாமே வந்து நம்மளுக்கு இதுதான். கோன், கியூபாய்டு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். வால்யூமுக்கு நம்ம வழக்கம்போல என்ன பண்ணுவோம், ரோ அப்படின்னு சொல்லி போடுவோம். ரோங்கிறது வந்து என்னது, வால்யூம் மாஸ் டென்சிட்டி, வால்யூம் மாஸ் டென்சிட்டி which is equal to rho, which is nothing but mass by volume. இது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, அப்போ இந்த இது வந்து ஹோல் மாஸ் வந்து எம், இதனுடைய ஹோல் வால்யூம் வந்து வி அப்படிங்கிறபோது நான் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வால்யூம் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள இந்த சின்ன வால்யூம் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிவி அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வால்யூம் வந்து டிவி, இதனுடைய மாஸ் வந்து டிஎம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டிஎம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா ரோவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ரோ மல்டிப்ளைட் பை டிவி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வந்து இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மாசஸ் வந்து இருக்கு. இப்போ இதுக்கு நான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கேட்குறேன். நீங்கள் ஒரு ஒரு மாஸ்க்காக கண்டுபிடிச்சி சம்மேஷன் பண்ணுறது இங்கே வந்து சாத்தியம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டகிரேஷனுக்கு வந்து போவோம். எப்படி இன்டகிரேஷன் போவோம், டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன மாஸ் வந்து இதில் எடுத்துக்கிடுவோம். இது வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இதுக்கு என்ன கொஷின் வெக்டார் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎம் ஆர் வெக்டார் டிவைடட் பை இன்டகிரல் டிஎம் மாஸ் இன்ட்டு அந்த பொசிஷன் டிவைடட் பை மாஸ் அப்படின்னு பண்ணுவோம். இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது நம்ம அடுத்து ப்ராப்ளம் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ மாஸ் இஸ் ஒரு கொஸ்டின் மாதிரி, மாஸ் இஸ் distributed uniformly along length. Find x center of mass அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கான டயக்ராம் வந்து இப்படி கொடுத்துட்றாங்க.
எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி. எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்கே கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வரைவோம். எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒய்ல வந்து ரெஃபரன்ஸ் வந்து வரைவோம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். எக்ஸ் ரெஃபரன்ஸ் விச் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் போட்டு எக்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். இதுதான் நம்ம 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்க போகிறோம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், சின்னதாக ஒரு லென்த் வந்து எடுத்துக்கிற போகிறேன். இந்த லென்த் வந்து டிஎக்ஸ், இதுக்கான மாஸ் வந்து டிஎம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதனுடைய மொத்த மாஸ் வந்து எம், இதனுடைய மொத்த லென்த் வந்து எல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. எம் கமா எல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த லென்த் வந்து எல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதான் ரெட் கலரில் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நம்மளை வந்து சென்டர் ஆஃப் மாஸ், எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த டிஎம் வந்து எவ்வளோ இருக்கும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி dm is equal to lambda dx. அதை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும், lambda dx. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிப்போம். r center of mass is equal to integral dm r vector divided by integral dm. இப்போ x center of mass அப்படிங்கிறதுனால இந்த rக்கு பதிலாக x மட்டும் தான் வரப்போகுது. அப்படி இல்லாட்டினாலுமே இந்த மாஸ் வந்து x ஆக்சிஸ்லேயே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கனால இப்படி கூட சொல்லலாம். Here mass is distributed along x axis. x axisல மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு only. ஸோ எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும்தான் இருக்கும், ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் நம்மளுக்கு 0. நம்ம அதனால ஆர்ல வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ், ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் மேலே எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இன்டெகிரல் டிஎம் எக்ஸ் டிவைடட் பை இன்டெகிரல் டிஎம். இன்டெகிரல் டிஎம் எக்ஸ், டிஎம்க்கு பதிலாக நான் வந்து இந்த லாம்டா டிஎக்ஸ் வந்து போட்டுருவேன். லாம்டா டிஎக்ஸ் மல்டிப்ளைட் பை எக்ஸ் டிவைடட் பை இன்டெகிரல் லாம்டா dx. ஓகே, இதில் லாம்டா வந்து வெளியில் கேன்சல் ஆயிடும். ஏன்னா லாம்டா வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால லாம்டா வெளியே எடுத்தோம்னா லாம்டா இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை லாம்டா இன்டெகிரல் டிஎக்ஸ். இதில் லாம்டா லாம்டா கேன்சல் ஆயிடும். லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து இந்த லென்த் எல் வரைக்கும் பார்ப்போம். 0லேருந்து இந்த லென்த் எல், 0லேருந்து இந்த லென்த் எல். ஸோ இன்டெகிரேட்டே பண்ணிடுவோம். இன்டெகிரேட் பண்ணோன்னு என்ன வரப்போகுது, எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 0 to L லிமிட்டு. கீழே எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் 0 to L லிமிட்டு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம்னா எல் ஸ்கொயர் பை 2. ஓகே, எல் ஸ்கொயர் பை 2 டிவைடட் பை கீழே ஒரு எல். ஸோ இதை நீங்கள் பண்ணீங்கன்னா எல் பை 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ உங்களுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எல் பை 2ல வந்து இருக்கு. இந்த இடத்துல சம்திங் இது இந்த இடமோ அல்லது இது கரெக்டாக பாதி இதில் இருக்கு. இந்த டிஎம் வந்து நம்ம எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஎம் வந்து எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து இது வரைக்கான டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த டிஎம் வந்து எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கூட வச்சுக்கலாம் டிஎம் நீங்கள். ஓகே, ஸோ எல் பை 2ல உங்களுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போது இது வந்து டைரக்ட், இது இவ்வளோ தூரம் நம்ம பண்ண தேவையே இல்லை. ஒரு யூனிஃபார்ம் லென்த், யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் லென்த், அதுக்கு எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னா இதுதான் அதுக்கான ஆன்சர், எல் பை 2 டைரக்ட் ஆன்சர். அப்புறம் எதுக்கு இவ்வளோ இந்த இன்டகிரேஷன் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து மாஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, அதாவது இந்த லாம்டா லீனியர் மாஸ் டென்சிட்டி லாம்டா வந்து யூனிஃபார்மாக இல்லை, அது கொஞ்சம் நான் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் வேற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் கொஸ்டின் வந்து இப்படி கேட்குறாங்க, லாம்டா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு என்ன அர்த்தம், எக்ஸ் கூட கூட உங்களுடைய லாம்டா வந்து மாறுது அப்படின்னு வந்து அர்த்தம். லாம்டா மாறுதுன்னு என்ன அர்த்தம், வேரியபிள் மாஸ் டென்சிட்டி, லீனியரா மாஸ் வந்து மாறல, லீனியரா அதாவது யூனிஃபார்மா இல்லை, நான் யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். If lambda is equal to ax plus b, find the position of
சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுட்டு அதே டயக்ராம் வந்து தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதே டயக்ராம் வந்து நம்மளுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பண்ணதே பண்ணுவோம். எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறதுனால ஒயில ஒரு ரெஃபரன்ஸ் லைனு, நான் டிஎம் அப்படிங்கிற ஒரு மாஸ் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இந்த டிஎம்ங்கிற மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஎக்ஸுங்கிற லென்த்தில் டிஎம்ங்கிற மாஸ் வந்து இருக்குது. இந்த டிஎக்ஸுங்கிற லென்த்து ரெஃபரன்ஸ்லேருந்து எக்ஸ் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது எல்லாமே நம்ம லாஸ்ட் இதில் போட்டது. இதனுடைய லென்த் வந்து எல்லுன்னு அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இதனுடைய லென்த் வந்து எல். கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லி. ஓகே, மாஸ் வந்து அவங்க எம்னு இவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ இப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dmx டிவைடட் பை dm. dmங்கிறது வந்து லாம்டா dx அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்டு எக்ஸ் டிவைடட் பை லாம்டா dx அப்படின்னு சொல்கிறோம். லாம்டாங்கிறது வந்து ax plus b dx அப்படின்னு சொல்கிறோம். இன்டு எக்ஸ் ஹோல் டிவைடட் பை ax plus b இன்டு dx அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக எழுதுவோம். இன்டெக்ரல் எக்ஸ் உள்ள வந்துருச்சுன்னா ax ஸ்கொயர் dx ப்ளஸ் இன்னொரு இன்டெக்ரல் போடுங்க bx dx அப்படின்னு இருக்கும். லென்த் வந்து 0 டு இந்த கேபிட்டல் எல், இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். 0 to l 0 to l ஹோல் டிவைடட் பை இன்டெக்ரல் ax dx ப்ளஸ் இன்டெக்ரல் b dx. இது எல்லாத்தையும் தனித்தனியாக உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். இப்போ இன்டெகிரேட் பண்ண வேண்டியது. இன்டெகிரேட் பண்ணோன்னா என்ன வரப்போகுது? இதில் ஏ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு கேன்சல் ஆகாது, அதனால் அதை வச்சுட்டே தான் பண்ணணும். a x cube by 3 to the limit 0 to l, b x square by 2 to the limit 0 to l, a x square by 2 to the limit 0 to l, plus b x, இது வந்து எதுவுமே இல்லை, ஸோ எக்ஸ் மட்டும்தான். எக்ஸ் the power 0 to l. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? சரி, ஃபர்தராக கால்குலேஷன் வந்து பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஏ இங்கே வந்து எல் அப்ளை பண்ணுவீங்க, எல் கியூப் பை 3 ப்ளஸ் பி எல் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 வந்துடும், அதனால் அது நான் போடல. ஏ எல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் பி எல் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் எல்லாத்துலையும் எல் காமனாக இருக்குது, அதை வேணால் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். கேன்சல்